அது மார்ச் 31, 2025. வழக்கம் போல தனது சிகிச்சை மையத்திற்கு சென்ற நியூட்ரிஷனிஸ்ட் ராஜேந்திரன் சிகிச்சைக்கு யாரும் வராத நிலையில் மையத்தை திறந்து வைத்துவிட்டு உள்ளே இளைப்பாறிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது தடாலடியாக கடைக்குள் புகுந்த கும்பல் ஒன்று அவரை சரம் வாரியாக வெட்டிச் சாய்த்துவிட்டு அவர் உயிரிழந்து விட்டதை உறுதிப்படுத்திய கையோடு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது. சில மணி நேரங்கள் கழித்து சிகிச்சை எடுத்துக் கொள்ள வந்தவர்கள் ராஜேந்திரன் ரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு தங்களது விசாரணையை தொடங்கியுள்ளனர். அதில்தான் மனைவியும் பிள்ளையுமே குற்றவாளிகள் என தெரியவந்துள்ளது. மனைவியும் பிள்ளையுமே கணவனின் உயிருக்கு எமனாக மாற காரணம் என்ன பார்க்கலாம். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள பக்காளியூர் பகுதியைச் சேர்ந்தவர்தான் ராஜேந்திரன். 65 வயதான இவர் மனைவியையும் மகனையும் பிரிந்து திருச்செங்கோடு பகுதியில் வாடகை வீடெடுத்து தனியாக வசித்து வந்துள்ளார். கணவன் மனைவி இடையே என்ன தகராறு, ஏன் தனியே வசிக்கிறார் என்று காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் ஏற்கனவே கடந்த ஓராண்டுக்கு முன் ராஜேந்திரனை சொத்து தகராறில் தாக்கியதாக அவரது மனைவி ராணி மற்றும் அவரது மகன் மீது காவல் நிலையத்தில் வழக்கு இருப்பது தெரியவந்துள்ளது. அதன் அடிப்படையில் மனைவி ராணி, மகன் அரவிந்த்ராஜ் ஆகியோரை காவலில் எடுத்த காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த விசாரணையில் கூலிப்படையை ஏவி ராஜேந்திரனை கொலை செய்தது அவர்கள்தான் என தெரியவந்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாகவே மகனும் மனைவியும் ராஜேந்திரனுக்கு சொந்தமான பூர்வீக நிலத்தை அவர்களது பெயரில் மாற்றித் தருமாறு கேட்டு வந்துள்ளனர். தொடர்ந்து மறுத்து வரவே இது ஒரு கட்டத்தில் பிரச்சனையாக மாறியுள்ளது. பூர்வீக சொத்து கிடைத்தால் உடனடியாக திருமணம் செய்து கொள்ளலாம் என்னும் எண்ணத்தில் இருந்த மகனுக்கும் தந்தையின் செயல் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. பூர்வீக நிலத்தை தராமலும் மகனின் திருமணத்திற்கு தடையாகவும் இருந்ததால் கணவர் ராஜேந்திரன் உயிருடன் இருக்கும் வரை சொத்தும் கிடைக்காது, மகனுக்கு திருமணமும் நடக்காது என்று கருதிய ராணி கணவனை தீர்த்து கட்ட முடிவு செய்துள்ளார். இதன்படி ராணியும் அவரது மகனும் பேசி முடிவு செய்து கூலிப்படையை ஏவி கொலை செய்துள்ளனர். இவை காவல்துறையினர் விசாரணையில் தெரிய வரவே ராணி, அவரது மகன் அரவிந்த்ராஜ் மற்றும் இவர்களுக்கு உதவிய கூலிப்படையைச் சேர்ந்தவர்களை கைது செய்த காவல்துறையினர் தொடர்ச்சியாக இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பூர்வீக சொத்துக்கு ஆசைப்பட்டு தாயும் மகனும் சேர்ந்து தந்தையை கொலை செய்த செயல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.